ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி, நான் உங்கள் ரவீன். ஸோ இப்போ நமக்கு என்ன, நம்ம இந்தியன் பிராண்ட் மிவி டியோபாட் i2 அப்படின்ற இந்த ஒரு டிடபிள்யூஎஸ் இயர்பட்ஸ் தான் இருக்குது. ஆக்சுவலி இந்த டிடபிள்யூஎஸ் இயர்பட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம அமேசானில் 1000 ரூபா கொடுத்து வாங்கணும். ஸோ அந்த 1000 ரூபாய்க்கு இதில் என்ன இருக்குது, எப்படி இருக்குது, அதை பற்றி தான் ஷார்ட் நம்ம பார்க்க போகிறோம். மற்றபடி 1000 ரூபா பட்ஜெட்டில் யாராவது டிடபிள்யூஎஸ் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா வீடியோ பாருங்கள், இது எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். சரி, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இதோட அன்பாக்சிங்கை பார்த்துருங்க. ஸோ அன்பாக்சிங்னு பார்க்கும்போது ஆக்சுவலி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சுற்றி எக்கச்சக்கமான விஷயங்கள் அப்படி இப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க. அண்ட் மெயினாக அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஃபிளாகோட மேட் இன் இந்தியா அப்படின்றத போட்டிருக்காங்க. அஃப்கோர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் மிவி அப்படின்றது நம்ம இந்தியன் பிராண்ட் அப்படின்றது. ஸோ அதனால் இந்தியன் பிராண்டுடைய ஒரு டிடபிள்யூஎஸ் இயர்பட்ஸ் தான். மற்றபடி இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் உள்ள நம்ம அன்பாக்ஸ் பண்ணியே பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணதுமே நமக்கு 1 இயர்க்கான வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இது போக யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜிங் கேபிள், அது கூடிய இயர் டிப்ஸ், எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸும் அது கூடயே கொடுத்துருக்காங்க. கடைசியாக நம்மளுடைய மிவி டியோபாட்ஸ் i2 அப்படின்ற இந்த ஒரு டிடபிள்யூஎஸ் இயர்பட்ஸ் தான் இருக்குது. ஆக்சுவலி நான் இங்கே ஒயிட் கலர் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் இன்னும் சில கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் நான் ஒயிட் கலர் ஏன் சூஸ் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண டிடபிள்யூஎஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு கலர், பிளாக் கலர், ப்ளூ கலர், க்ரீன் கலர் அப்படின்ற மாதிரி தான் யூஸ் பண்ணியிருந்தோம். ஒயிட் கலர் மேக்ஸிமம் நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், ஏன்னா அடுக்காயிடும் அப்படின்றதுனாலேயே ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பட் இந்த வாட்டி கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போமே. அந்த ஒயிட் கலர் அப்படின்றது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லுக், அந்த ஒரு ஆம்பியன்ஸ், ஒரு கிளாஸி லுக் கொடுக்கும் நமக்கு அப்படின்றதுனால சரி இது ஒயிட் கலர் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக தான் நான் இப்போ ஆக்சுவலி இந்த ஒயிட் கலர் சூஸ் பண்ணேன். பட் ஃபஸ்ட் லுக் எனக்கு பார்த்ததுமே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த டிடபிள்யூஎஸ்டைய இந்த ஒயிட் கலர் ஆப்ஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி லுக் பார்க்கும்போது ரொம்பவே ப்ரீமியமாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. பட் இது 1000 செக்மெண்ட்டுக்கான ஒரு டிடபிள்யூஎஸ் இயர்பட்ஸ் தான். அதனால் ரொம்ப பெருசாக அப்படி இப்படின்னு நான் சொல்ல, பட் இந்த செக்மெண்ட்டுக்கு டீசெண்டாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஆக்சுவலி எனக்கு இருக்குது. அண்ட் உள்ளே இருக்கக்கூடிய அந்த இயர்பட்ஸுடைய அந்த கலர்ஸ் காம்பினேஷனுமே ஆக்சுவலி கிரே அண்ட் ஒயிட் கலர் அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே பார்க்கும்போது ஒரு ப்ரீமியமான ஒரு லுக் அப்படின்றது கண்டிப்பாக நமக்கு கொடுக்குது. மற்றபடி குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இது ஒரு 1000 செக்மெண்ட்டுக்கான ஒரு டிடபிள்யூஎஸ் இயர்பட்ஸ் தான். பட் இந்த செக்மெண்ட்டுக்கு ஓகே, நல்லா தான் பண்ணிடுறாங்க. பிளாஸ்டிக் தான், ரொம்ப சூப்பர்லாம் சொல்லலை. பட் ஆனால் இந்த செக்மெண்ட்டுக்கு டீசெண்டாக இருக்குது, ரொம்ப ஒன்றும் குறை அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல. முன்பக்கம் நமக்கு சார்ஜிங்கான இண்டிகேஷன் 4 LED லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜுடைய லெவல்ஸோ எவ்வளோ இருக்குது அப்படின்றது இந்த சார்ஜிங் இண்டிகேஷன் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். மற்றபடி கம்ஃபர்ட்டை பற்றி பேசணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி எல்லா இயர்பட்ஸும் மாதிரி தான் நமக்கு ரொம்பவே காம்பேக்டாக இருக்குது. அழகாக தூக்கி பாக்கெட்டில் போட்டு கூட எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அதிலலாம் பிரச்சனை கிடையாது. குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ஓகே, இந்த செக்மெண்ட்டுக்கு டீசெண்டாக இருக்குது. டைப் சிக்கான சார்ஜிங் கேபிளுக்கான அந்த போர்ட் பின்பக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ டைப் சிக்கான கேபிள் தான் சார்ஜிங்க்கு இருக்குது. ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றிலாம் பின்னாடி டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்ததாக ஃபஸ்ட்டு நான் அந்த டிடபிள்யூஎஸ் வாங்கினதுமே நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கா, எனக்கு ஃபிட்டிங் பக்கவாக இருக்கா அப்படின்றது தான் நான் செக் பண்ணுவேன். ஆக்சுவலி எனக்கு இந்த டிடபிள்யூஎஸ் பார்த்திங்கன்னா ஃபிட்டிங் ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண டிடபிள்யூஎஸ் எல்லாத்துலேயுமே இது எனக்கு ஃபிட்டிங் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. நான் எப்படி தான் தலையை ஆட்டினாலும் சரி, ஜாகிங் போனாலும், வாக்கிங் போனாலும், ஸோ என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் பண்ணாலும், எக்ஸசைஸ் பண்ணாலுமே எனக்கு கீழே விழவே மாட்டுது. ஸோ அந்தளவுக்கு ஃபிட்டிங் வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணது பட்ஜெட் டிடபிள்யூஎஸில் சொல்கிறேன், ஃப்ளாக்ஷிப் ப்ரீமியம்லாம் நான் சொல்லலை. ஸோ பட்ஜெட் டிடபிள்யூஎஸில் பார்க்கும்போது எனக்கு இது ரொம்பவே ஃபிட்டிங் பக்காவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ பக்காவாக ஃபிட்டிங் பண்ணியிருக்காங்க, அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, இப்போ ஃபீச்சர்ஸ்க்கு வந்துடும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிடபிள்யூஎஸ் இயர்பட்ஸ், இந்த பட்ஸில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டிரைவர் பார்க்கும்போது 13 mmக்கான ஒரு பெரிய டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் பெரிய டிரைவர் அண்ட் இது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான டிடபிள்யூஎஸ் அப்படின்னும் போது எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் தான். ஸோ செம்ம லவுடாக இருக்குது. சவுண்ட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா செம்ம லவுடாக கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ எப்போவுமே இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான டிடபிள்யூஎஸில் பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள்லாம் தெரியக்கூடாது அப்படின்றதுனால எப்போவுமே லவுடான சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு அது ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்குது, ஏன்னா இவ்வளோ லவுட்னஸ் வேணுமா அப்படின்ற மாதிரி. பட் அஃப்கோர்ஸ் இது ஒரு சில இடங்களில் யூஸ் ஆகும். இப்போ பஸ்ஸில் இல்லை ட்ரெயின்லாம் ட்ராவல் பண்ணுறீங்க, ரொம்ப சுற்றி சரௌண்டிங்கில் உங்களுக்கு நாய்ஸாக இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் ஹை வால்யூமில் செட் பண்ணி சாங் கேட்கும்போது பெருசாக உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கேட்க முடியும். பட் என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் எனக்கு வந்து இதில் பார்க்கும்போது இந்த 100% வால்யூம் அப்படின்றது அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. பட் 70% வால்யூம் வச்சுனா நல்லாயிருக்கு, டீசெண்டாக இருக்குது. எனக்கு ஆடியோ குவாலிட்டி அப்படின்றது இந்த செக்மெண்ட் 1000 செக்மெண்ட்டுக்கு டீசெண்டான ஒரு ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது எனக்கு மெயினாக இந்த ஒரு டிடபிள்யூஎஸ்லேருந்து கிடச்சிது. ஸோ அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இதில் ஓகே, பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இது போக இதில் பார்த்திங்கன்னா இந்த டிடபிள்யூஎஸில் நமக்கு டாப் அண்ட் பாட்டமில் 2 மைக்ரோஃபோன், ஒவ்வொரு பட்ஸ்லையுமே 2 மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 4 மைக்ரோஃபோன்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த மைக்ரோஃபோன் வழியாக இதோட ஆடியோ குவாலிட்டி, ஸோ கால் குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டேரெக்டாக உங்களுக்கு போட்டு காமிச்சிடுறேன். நீங்களே பாருங்கள், கேட்டுட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த ஆடியோ சாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் நம்மளுடைய டிடபிள்யூஎஸ் வீடியோ மைக்கில் தான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு கிளியராக இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ என்னுடைய வாய்ஸ் எந்த அளவுக்கு கிளியராக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ அப்படியே கொஞ்சம் ஃபேன் மட்டும் ஆன் பண்ணுறேன். ஸோ ஃபேன் ஆன் பண்ணும்போது எந்த அளவுக்கு நாய்ஸ் உங்களுக்கு
அதே மாதிரி இதில் நீங்கள் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் இது பட்ஜெட் செக்மெண்ட். ஸோ பட்ஜெட் செக்மெண்ட்டில் அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. பட் ஏஐ மூலியமாக இஎன்சி இதில் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கிறதா சொல்கிறாங்க. பட் எனக்கு என்னென்னா இது ஃபிட்டிங் எனக்கு ரொம்பவே பக்கவாக இருக்குது அப்படின்னு நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன். ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபிட் ஆனதுமே நமக்கு மேக்ஸிமம் நமக்கு சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நாய்ஸ் எல்லாமே பிளாக் பண்ணிவிடுது, கட் பண்ணிவிடுது. ஸோ அங்கேயே இது நல்லா இருக்குது. இது போக அந்த லவுட்னஸ், ஸோ 100% வால்யூம் வைக்கும்போது மேக்ஸிமம் உங்களுக்கு சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய நாய்ஸ்லாம் கேட்காம நல்லாவே ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்க முடியுது. இல்லை நீங்கள் கம்மியாக 70% வால்யூமில் வச்சு கேட்குறீங்க அப்படின்னும் பட்சத்தில் அதுலேயுமே ஓகே தான் ஓரளவுக்கு. பட் அவங்க சொன்ன மாதிரி இந்த ஏஇஎன்ஸ்லாம் ரொம்ப பெஸ்ட்டாக இல்லை. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு ஓகே, டீசெண்டாக இருக்குது. நமக்கு பெரிய லெவலான சவுண்ட் டிஸ்டர்பன்ஸ், நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு நம்மளால் இதில் சாங்ஸ் எல்லாம் கேட்டுக்க முடியுது. அது போக இதில் 50 ms கேமிங் மோடு கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ 50 ms லோ லேட்டன்சிக்கான கேமிங் மோட். ஸோ இந்த 50 ms லோ லேட்டன்சி கேமிங் மோடு எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஓகே, நம்ம கேம் விளையாடும் போது லேட்டன்சி பிரச்சனைலாம் பெருசாக இல்லை. பட் அதுக்காக கேமிங்க்கு பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு தோணலை. ஸோ ரொம்ப டீட்டெயிலிங்காக நமக்கு சவுண்ட் டீட்டெயிலிங்லாம் இல்லை. பட் ஓரளவுக்கு லேட்டன்சி பிரச்சனை இல்லை. கேம் விளையாடும் போது நமக்கு கரெக்டாக அட் அ டைமில் சவுண்ட்ஸ் எடுத்து கொடுத்தது. ரொம்ப டீட்டெயிலாக கேட்கணும், ரொம்ப டீட்டெயிலாக கேமிங்காக டெடிகேட்டடாக கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு இது பெஸ்ட்டாக இருக்காது. பட் ஓகே, டீசெண்டாகவே இருக்குது. இது போக கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலி இந்த இயர்பட்ஸை சிங்கிள் டேப் பண்ணும்போது நம்மளால் ப்ளே அண்ட் பாஸ் பண்ணிக்க முடியும். ஸோ சாங்ஸை ப்ளே பண்ணணும், பாஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா ப்ளே அண்ட் பாஸ் பண்ணிக்க முடியும். இது போக டபுள் டேப் பண்ணோம்னா ஸோ ட்ராக்கை சேஞ்ச் பண்ணுறது. ஸோ ஃபார்வர்டில் பேக்வேர்டில் நீங்கள் ட்ராக்கை மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணணும். இதை லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ வால்யூம் கம்மி பண்ணணும், அதிகம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை லாங் ப்ரெஸ் பண்ணணும். இது போக இதில் நான் சொன்னேன் அந்த கேமிங் மோடு, ஸோ அந்த 50 ms லோ லேட்டன்சி மோட் இருக்குன்னு சொன்னேன். ஸோ அதை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ட்ரிபிள் டேப் பண்ணணும். லெஃப்ட் சைட் இருக்கக்கூடிய இயர்பட்ஸை ட்ரிபிள் டேப் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கேமிங் மோட் ஆக்டிவேட் ஆகும், லோ லேட்டன்சி மோட் ஆக்டிவேட் ஆகும். ஸோ கேம் விளையாடும் போது அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயம் உங்களுக்கு ரைட் சைடு இயர்பட்ஸை ட்ரிபிள் டேப் பண்ணிங்க அப்படின்னா ஆக்சுவலி இதில் கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் அண்ட் சிரியுடைய சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த ரைட் சைடு இயர்பட்ஸை நீங்கள் ட்ரிபிள் டேப் பண்ணும்போது கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். ஸோ வாய்ஸ் கமெண்ட் மூலியமாக அதிக ஏதாவது ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரைட் சைடு இயர்பட்ஸை ட்ரிபிள் டேப் பண்ணும்போது உங்களால் ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் ஆக்சுவலி இதில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸாக நமக்கு இருக்குது. மற்றபடி இந்த பட்ஸுடைய சார்ஜிங் ஸ்பீட் அண்ட் பேட்டரி லைஃப் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி நீங்கள் கேஸ் யூஸ் பண்ணிக்கிட்டே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 45 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் பேட்டரி லைஃப் எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி பிராண்டு கிளைம் பண்ணுறாங்க. பட் என்னால் கண்டினியூஸாக 45 மணி நேரம் இருக்கலாம் செக் பண்ண முடியல. பட் நான் இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் இது வரைக்கும் நான் எதை சார்ஜ் பண்ணலை. எனக்கு வந்தப்போ என்ன சார்ஜ் வந்துச்சோ அதுலேருந்து தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். வந்தப்போ 80% கிட்ட சார்ஜ் இருந்தது. ஸோ அதே சார்ஜில் தான் இன்னுமே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வரைக்கும் எனக்கு சார்ஜ் ரிடியூஸ் ஆகலை. அந்த வகையில் பேட்டரி லைஃப் கேஸை வச்சு யூஸ் பண்ணும்போது நல்லாவே உங்களுக்கு வருது. அண்ட் கேஸ் இல்லாமல் பட்ஸை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா 8 மணி நேரத்துக்கான பேட்டரி பேக்கப் எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி பிராண்டு கிளைம் பண்ணுறாங்க. பட் நான் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-4.5 மணி நேரம் யூஸ் பண்ணேன். ஸோ சார்ஜ் ஃபுல்லாக ட்ரைன் ஆகலை, இன்னுமே சார்ஜ் இருந்தது. அந்த வகையில் பார்க்கும்போது எனக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 6-7 ஹவர்ஸ் கண்டிப்பாக இந்த பட்ஸில் சார்ஜிங் வரும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். இது போக நான் சொன்ன மாதிரி டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட் தான் சார்ஜ் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. கிட்டத்தட்ட 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் கிட்டத்தட்ட 500 நிமிஷம் வரைக்கும் நம்மளால் இந்த இயர்பட்ஸில் சாங் கேட்க முடியும், ப்ளேபேக் எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது போக IPX4க்கான ஸ்வெட் ரெசிஸ்டண்ட்டும் இந்த இயர்பட்ஸில் ஆக்சுவலி இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் ஆக்சுவலி இந்த மிவியுடைய மிவி டியோ பாட்ஸ் i2 அப்படின்ற இந்த டிடபிள்யூஎஸில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ். அண்ட் இதுதான் என்னுடைய இந்த 5 நாள் யூசேஜ்லேருந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். அதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் சொன்ன மாதிரி 1000 ரூபாய்க்கு இந்த டிடபிள்யூஎஸ் நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணேன். 1000 ரூபாய்க்கு உங்களுக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட் ரெண்டுத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த செக்மெண்ட்டுக்கு பார்க்கும்போது லவுட்னஸ் நல்லா இருக்குது அண்டு நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை. அண்ட் கேமிங்க்கு டெடிகேட்டாக வாங்காதீங்க. பட் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஓரளவுக்கு சாங் கேட்கும்போது நல்லா லவுடாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த டிடபிள்யூஎஸை கன்சிடர் பண்ணலாம். கிளாரிட்டியுமே சவுண்டுடைய கிளாரிட்டியுமே ஓகே தான். அதெல்லாம் ரொம்ப மோசம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். டீசெண்டாக நல்லாவே இருக்குது. ஸோ அதனால் அதுலேயும் பிரச்சனை இல்லை. அதனால் பட்ஜெட் செக்மெண்ட்டில் டிடபிள்யூஎஸ் நம்ம இந்தியன் பிராண்டுக்கிட்ட நீங்கள் கன்சிடர் கன்சிடர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு ஓகே. மெயினாக லுக் வைஸ் அண்ட் எனக்கு ஃபிட்டிங் வைஸ் ரொம்பவே சூப்பராக இந்த டிடபிள்யூஎஸ் இருந்துச்சு. அது மெயினாக எனக்கு பாசிட்டிவாக தோணுச்சு. மற்றபடி வேறு எதுவும் எனக்கு சொல்கிறதுக்கு இல்லை. மற்றபடி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. அங்கே நான் ரிப்ளை பண்ணுறேன்.